பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து, நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த உங்க ஒவ்வொருவரையும் நம்ம ஆண்டவர் தாமே நினைவு கூறுவாராக. விசேஷமாய் இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உலகமெங்கும் உள்ள ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருடைய கஷ்டங்களும் கண்ணீர்களையும் கர்த்தர் மாற்றி நினைப்பதற்கு மேலான கிருபைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்று போல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படி இந்த வாக்குத்தத்தம் என்பது வெளியேறப்பட்டது. வாக்குத்தத்தம் என்பது கடவுளுடைய கிருபையினாலே நமக்கு முன்பாக கடந்து போகும் பாதுகாப்பின் கேடகமாக இருக்கிறது. வருஷம் முழுவதும் நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு முன்னால கடந்து போகிறது. பிள்ளைகளே, இதே வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம் தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே நம்ம டிஜிஎஸ் தினகர் ஐயாவோட மனைவிக்கு என்ன பண்ணாங்க? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நிலம் உள்ளதாக்குவார். அப்படின்னா இன்னைக்கு எலும்புகளை குறித்து தேவன் நம்மோட இடைபெற வாழ்க்கையில நம்ம திடகாத்திரமா நின்று நடந்து கம்பீரமா போனோம்னா எந்த எலும்பு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஃபைனல் கார்டு, முதுகு எலும்பு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன், பெரிய பட்டதாரி, படிச்ச ஞானி, கோல்டு மெடலிஸ்ட் குர்ஜிக்குன்னு போனா நல்லா இருக்குமா? எது முக்கியம்? உலகத்திலே தாய் பார்த்ததான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. அந்த தாயை கேட்டு பாருங்க, பிள்ளையுடைய சரீரத்துல எப்படி எலும்பு உருவாகுதுன்னு யாராலே கண்டுபிடிக்கும். உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நிலமுள்ளதாக்குவார். அப்படின்னா உன் எலும்பு, உன் சரீரத்துல காணப்படுகிற எலும்புகளுக்கு வெளியேற பெற்ற காரியமா இருக்கிறது. தோ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமுடைய ஒரு விலா எலும்பை எடுத்துதான் பெண்ணை உண்டாக்குனாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்புகளில் ஒன்றை எடுத்து பிள்ளைகளை வாசித்து பாருங்க. எசேக்கியேல் எழுதின நிருபம், எசேக்கியேலின் புஸ்தகம் தேவ சமூகத்துல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை 37ஆம் வசனம், 37:3 ஒரு வாசித்து பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எசேக்கியா தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல போய் நிற்கிறார். கர்த்தருடைய கிருபையினால. யாரான? இஸ்ரவேல் ஜனம், கடவுளுக்காக நம்பிக்கையாக வாழ்ந்த ஜனம் யுத்தத்திலே மாண்டு போயிட்டாங்க. சதை இல்ல, நரம்பு இல்ல, உயிர் இல்ல, எலும்பு மட்டும்தான் பள்ளத்தாக்குல இருக்குது. அந்த எலும்புகள் எல்லாம் எப்படி இருக்கு? கை எலும்பு ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு, கால் எலும்பு 1 கிலோமீட்டர்ல இருக்குது, தலை எங்கேயோ இருக்குது, சிதறி கிடக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒண்ணுக்கும் உதவாத இந்த எலும்பு உயிரடையுமா? ஆண்டவருடைய கிருபை. அவருக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, எலும்பு எதனா உயிர் ஆகுமா? அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த எலும்பெல்லாம் எப்படிப்பட்ட எலும்புன்னா, உலர்ந்து போன எலும்பு.
உதிரும்படியான எலும்பு. அந்த எலும்புகள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்குல எப்படி இருக்குடான்னா, தொட்டாலே அப்படியே வந்து கொட்டு பவுடர் ஆகுது அந்த எலும்பு. அந்த பவுடர் ஒண்ணுத்துக்கு உதவாத எலும்பை பார்த்து எலும்பை படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் ஒரு ஊழியக்காரர் கேட்கிறார், இந்த எலும்புங்க உயிரடையுமா? அவர் பார்க்கிறார். கேட்கிறவர் யாரு? சர்வ வல்லமுள்ள தெய்வம் அல்லவா? இல்லாததை இருக்கிறதாக மாற்றுகிற தேவன் அல்லவா? அவர் சொல்றாரு, தேவரே நீ அறிவே, எனக்கு என்ன தெரியும்? நண்ப தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் உதவாத, நம்முடைய சிந்தையில எட்டாத எத்தனையோ சூழ்நிலை நம்ம தேவனுடைய கிருபைனால போராடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபைனால ஒரு மனிதனால இது கூடாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நினைத்தா ஒரு இமை பொழுது போதும், கூடாத காரியங்களை கர்த்தர் கைகூட வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? வாசித்து பாருங்க. அதே எசேக்கியேல் 37:1-2 வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்ன ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளா கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து கிடந்தது. எப்படிப்பட்டவைதான்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நிலம் உள்ளதாக்குவார். அப்படின்னா இன்னைக்கு எலும்புகளை குறித்து தேவன் நம்மோட இடப்பட வாழ்க்கையில நம்ம திடகாத்திரமா நின்று நடந்து கம்பீரமா போனோம்னா எந்த எலும்பு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஃபைனல் கார்டு, முதுகு எலும்பு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன், பெரிய பட்டதாரி, படிச்ச ஞானி, கோல்டு மெடலிஸ்ட் புரிஞ்சுக்கின்னு போனா நல்லா இருக்குமா? எது முக்கியம்? உலகத்திலே தாய் பார்த்ததான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. அந்த தாயை கேட்டு பாருங்க, பிள்ளையுடைய சரீரத்துல எப்படி எலும்பு உருவாகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கும். உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நிலமுள்ளதாக்குவார். அப்படின்னா உன் எலும்பு, உன் சரீரத்தில் காணப்படுகிற எலும்புகளுக்கு வெளியேற பெற்ற காரியமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமுடைய ஒரு விலா எலும்பை எடுத்துதான் பெண்ணை உண்டாக்குனாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்புகளில் ஒன்றை எடுத்து. தேவ பிள்ளைகளே, வாசித்து பாருங்க. எசேக்கியேல் எழுதின நிருபம், எசேக்கியேலின் புஸ்தகம், தேவ சமூகத்துல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 37ஆம் வசனம், 37:3 ஒரு வாசித்து பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எசேக்கியா தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல போய் நிற்கிறார். கர்த்தருடைய கிருபையால. யாரான? இஸ்ரவேல் ஜனம், கடவுளுக்காக நம்பிக்கையாக வாழ்ந்த ஜனம், யுத்தத்திலே மாண்டு போயிட்டாங்க. சதை இல்ல, நரம்பு இல்ல, உயிர் இல்ல, எலும்பு மட்டும்தான் பள்ளத்தாக்குல இருக்குது. அந்த எலும்புகள் எல்லாம் எப்படி இருக்கு? கையெலும்பு ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு, கால் எலும்பு 1 கிலோமீட்டர்ல இருக்குது, தலை எங்கேயோ இருக்குது, சிதறி கிடக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒண்ணுக்கும் உதவாத இந்த எலும்பு உயிரடையுமா? ஆண்டவருடைய கிருபை. அவருக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, எலும்பு எதனா உயிர் ஆகுமா? அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த எலும்பெல்லாம் எப்படிப்பட்ட எலும்புன்னா, உலர்ந்து போன எலும்பு,
உதிரும்படியான எலும்பு. அந்த எலும்புகள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்குல எப்படி இருக்குடான்னா, தொட்டாலே அப்படியே வந்து கொட்டு பவுடர் ஆகுது அந்த எலும்பு. அந்த பவுடராவர ஒண்ணுத்துக்கு உதவாத எலும்பை பார்த்து எலும்பை படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் ஒரு ஊழியக்காரர் கேட்கிறார், இந்த எலும்புங்க உயிரடையுமா? அவர் பார்க்கிறார். கேட்கிறவர் யாரு? சர்வ வல்லமுள்ள தெய்வம் அல்லவா? இல்லாததை இருக்கிறதாக மாற்றுகிற தேவன் அல்லவா? அவர் சொல்றாரு, தேவரே நீ அறிவே, எனக்கு என்ன தெரியும்? நண்ப தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் உதவாத, நம்முடைய சிந்தையில எட்டாத எத்தனையோ சூழ்நிலை நம்ம தேவனுடைய கிருபைனால போராடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபைனால ஒரு மனிதனால இது கூடாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நினைத்தா ஒரு இமை பொழுது போதும், கூடாத காரியங்களை கர்த்தர் கைகூட வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? வாசித்து பாருங்க. அதே எசேக்கியேல் 37:1-2 வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்ன ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளா கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து கிடந்தது. ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷமா தேவனுடைய கிருபைனாலே இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 37:1-2 கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளா கிடந்தது, அவைகள் மிகவும் எப்படி இருந்ததா? உலர்ந்து கிடந்தது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த குடும்ப ஆசீர்வாதம் தேவனுடைய மகா பெரிய கிருபைனால ஒண்ணுமே இல்ல, உலர்ந்து கிடக்குதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனால் கூடாதது பூமியில ஒண்ணுமில்ல. அவர் நினைப்பாரானா பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஆவியானுடைய மகா பெரிய கிருபை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய தேவனுடைய கரத்தில வல்லமையும் சத்துவமும் மகத்துவமும் உண்டு. திரளான எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய மகா பெரிய கிருபைனாலே ஆண்டவர் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம நம்ப முடியுமா? நம்பிக்கை இல்லை. எலும்பு எப்படிங்க உயிரடையும் முடியுமா? ஒரு நாள் அது கூடாத காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. ஆனா தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்பிக்கைக்குரியதுதான். நம்பினாதான் அங்க அற்புதம் நடக்கும், நம்பினாதான் அங்க அதிசயம் நடக்கும். நம்பல அப்படின்னா ஆசீர்வாதம் இல்லை. பரிசுத்த தேவன் மகிமைப்படும்படி அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து இந்த எலும்பு உயிரடையுமா? ஆனா டாக்டர் என்ன சொல்லுவாங்க? கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால ஒரு எலும்புல பிரச்சனை, என்ன செய்வாங்க? கர்த்தருடைய கிருபைனால அந்த எலும்பு என்ன பண்ணும்? ஆபரேஷன் பண்ணி அது எடுத்துட்டு இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றான். தேவ பிள்ளைகளே, அது அவ்வளவுதான் மனுஷனால முடியும். ஆனா ஆண்டவர் நினைச்சா, கடவுளுடைய மகா பெரிய கிருபைனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான மகா பெரிய கிருபைனாலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன், அவர் மகத்தான காரியங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். தேவ பிள்ளைகளை, உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்த சக்தி வாய்ந்த தெய்வம். அவருடைய பார்வை ஒண்ணு பட்டா போதும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருடைய பார்வை ஒண்ணு பட்டா போதும், அநேக காரியங்களுக்கு உயிர் பெற்று தருவார்.
செத்து கிடக்கிறதுகளுக்கெல்லாம் உயிரை தேவன் தருகிற தேவனாக இருக்கு. வாசித்து பாருங்க, தேவ பிள்ளைகளே, 4 வாசிங்க. அப்பொழுது அவ, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் சொல்ற சொல்லுக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எலும்பை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. இந்த எலும்பை பார்த்து என்ன பண்ணு? நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. கடவுளுடைய கிருபைனால உலர்ந்த எலும்பை பார்த்து, அப்படின்னா தேவனுடைய கிருபைனால உன் வாயின் வார்த்தைக்கு முதல்ல வல்லமை இருக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கணும். உன் சரீரத்தின் மேல தேவனுடைய வல்லமை இருக்கணும். உன் கண்ணில தேவனுடைய வல்லமை இருக்கணும். உன்னுடைய கடவுளுடைய சரீரம் முழுவதும் தேவனுடைய வல்லமை இருக்கணும். சும்மா எல்லாம் அற்புதம் நடக்காது. சும்மா அற்புதம் நடக்குமா? கர்த்தர் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கலாம். உன் மனைவியா இருக்கலாம், உன் சொந்தமா இருக்கலாம், உன் பந்தமா இருக்கலாம். முறிஞ்ச ஆவி கிட்ட நம்ம பேசக்கூடாது. கூடுமான மட்டும் பொறுமையை காக்கிறது நல்லது. முறிஞ்ச ஆவி, நம்ம சமாதானம் நமக்கு பெருசு. கர்த்தருடைய கிருபை என்ன செய்யணும்? தள்ளி வந்துடுது நல்லது. அல்லேலூயா. முறிஞ்ச ஆவி கூட நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சு போச்சு, அடடா இது நன்றி இல்லாதது, இது முறிஞ்ச ஆவி, இது கீழ்ப்படியாத ஆவி. நம்ம சமாதானம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்கலனாலும் சோத்திரம், வந்தாலும் சோத்திரம், வரலனாலும் சோத்திரம். அல்லேலூயா, தோத்திரம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள், அதனால கர்த்தருடைய கிருபையால் நீ சோர்ந்து போயிடக்கூடாது. நீ பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆளு கர்த்தருடைய கிருபையாலே. அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு மகிமையும், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறளோ அவனுக்கு எலும்புரிக்கையா இருக்கிறா. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு எப்படிதான்? கிரீடம். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, பெண்ணா இருக்கிற, உன் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, அவரு குடிகாரனா இருக்கிறார். உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, அவர் தேவனுடைய கிருபையால ஏதோ ஒரு பலவீனத்தோடு இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட, ஆனா நீ குணசாலியான பெண்ணு, ஜெபிக்கிற பொண்ணு, ஆண்டவருடைய கிருபையால ஆண்டவரோட கூட உறவாடுற பொண்ணு, சத்தியத்தை கேட்கிற பொண்ணு, ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. ஆனா அப்படிப்பட்டவ வீட்டுக்காருக்கு எப்படிதான் இருப்பா? கிரீடமா இருப்பா. வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ணுவா. வீட்டுல நடக்கிறத மாமனார் கிட்ட சொல்ல மாட்டா, மாமியார் கிட்ட சொல்ல மாட்டா, ஆத்தா கிட்ட சொல்ல மாட்டா, அப்பா கிட்ட சொல்ல மாட்டா. அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? ஏசப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஏசப்பா, என் வீட்டுக்கார ஆசீர்வதிப்பா, என் வீட்டுக்கார நல்லவருப்பா. அது ஒரே ஒரு பலவீனம் ஆண்டவரே, நான் தான் அவருக்கு கிரீடமா இருக்கணும். நானே கைவிட்டுட்டா நான் என்ன செய்வேன்? என் தேவனை, என் வீட்டுக்காருக்கு என்ன நீ கொடுத்திருக்கிறிய தேவனை, எப்படி கணவனுக்கு கிரீடம். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ போன் கேன்சர், எலும்புரிக்கு. வீட்டுக்காருக்கு கடவுளுடைய கிருபையால எப்பா பார்த்தால நச்சரிச்சுக்கினே இருப்பா. ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்வா. கடினமா கஷ்டப்பட்டு கணவன் கர்த்தருடைய கிருபையால போடும். ஆனா கணவனுக்கு ஒரு பணிவிடை செய்ய மாட்டான். லச்சரிப்பா, அப்படியே கச்ச கச்சன்னு இருப்பா. ஆனா ஜெபம் பண்ணுவா, ஆனா பரிசுத்தாவில நிரம்பா, அப்புறம் பைபிளை வாசிப்பா, அப்புறம் ஆடுவா, அப்புறம் துதிப்பா, அப்படி தடிப்பா, அப்படி கடிப்பா, அப்படி படிப்பா. ஆனா வீட்டுக்காரர் மேல ஏறி ஏறி ஏறின்னு இருப்பா. எலும்புரிக்கு, போன் கேன்சர். தெம்ப சிங்கம் போல அப்படியே வெளியே நடப்பான். வீட்டுக்குள்ள போகும்போது கூனி குறுகி போவான். ஆனா அது கேட்கிற கேள்வி கொஞ்சம் நெஞ்சு இருக்காது.
குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ எலும்புரிக்கு. தேவ பிள்ளைய அவன் எவ்வளோ பெரிய நீதிமானா இருந்தாலும் அவன் அப்படியே தள்ளாடிடுவானா உன் வார்த்தைக்கு. நீ கிரீடத்தை கொடுக்கிறவளா இல்ல எலும்ப உருக்கிறவளா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி தேவன் எசேக்கியாவை கர்த்தர் கேட்டார். உன் கணவனுக்கு நீ கிரீடமா எலும்புரிக்கியா? யோசித்து பாரு. உனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் போட்ட பிச்சை, கர்த்தர் கொடுத்ததான கிருபை. அந்த கணவனுக்கு நீ என்ன செய்யற? யோசித்து பாரு. எலும்புரிக்கியா இருக்கிறியா? ஒரே பாடுபடுத்துறியா? போராட்டத்தை கொடுக்கறியா? யோசித்து பாரு. எலும்புரிக்கி கிரீடமா? உன் வீட்டுக்காரு, எனக்கு ஒரு ஐயா தெரியும், பெரிய வசதி வாய்ப்பு படைச்சவர், நல்ல மனுஷன், நல்ல ஜெபிக்கிறவர், ஏழ்மையாயிருந்து உயர்ந்தவர், கீழ்ப்படியிலிருந்து நல்லா வந்தவர், கடினமான கஷ்டப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாரு. ஆனா தானம் தர்மம் பண்ணுவாரு, நல்ல உழைக்கிற மனுஷன். ஆனா பொண்டாட்டி இருக்கும் பாருங்க, அடாடாடாடா. அவர் எவ்வளவு பெரிய, எத்தனையோ பெரிய பெரிய லட்சாதிபதி கோட்டீஸ்வரம் கூட எல்லாம் அவர் வந்து பார்த்தோன்னா பிசினஸ் பண்றவர். வீட்டுக்குள்ள போவாருங்க, ஐயோ பா பா கூனி குறுகி அப்படி போவார். போனா கடவுளுடைய கிருபையில இவர் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடணும், இவர் தான் டீ போட்டு குடிக்கணும், துவைச்ச துணி இவர் தான் காய போடணும், இவர் தான் துணி துவைக்கணும். பெரிய கோட்டீஸ்வரன். ஆவிக்குரிய சபைக்கு போகுது, பொண்டாட்டி செய்யற வேலை வீட்டிலே தாங்குது, ஒரு வேலை வெட்டி எல்லாம் கிடையாது. கடவுளுடைய கிருபை. யோசிச்சு பாருங்க. ஆனா நீ ரட்சிக்கப்பட்டது சரிதானா? உன்னை யோசிச்சு பாரு. உன்னை குற்றப்படுத்தல, தேவனுடைய கிருபையினால் ஆண்டவர் பேசுறாரு. குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ எலும்புரிக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உருக்குவா. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளை வாசிக்கலாம். கடைசியா நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு வாசித்து நம்ம கடந்து போகலாம். சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையும் எலும்புரிக்கு, லட்ச உண்டு பண்ணவளும் எலும்புரிக்கு. கூடவே தான் இருக்கும், பொறாமப்படுங்க. கூடவே தான் இருக்கும், பொறாமப்படும். பொறாமப்பட்டுச்சுன்னா உன் கூட இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி போயிடும். அல்லேலூயா. கூடவே தான் இருக்கும். அது பொண்டாட்டி மூஞ்சி மாதிரி இருக்கும், அம்மா மூஞ்சி மாதிரி இருக்கும், அப்பா மூஞ்சி மாதிரி இருக்கும், புள்ள மூஞ்சி மாதிரி இருக்கும், புருஷன் மூஞ்சி மாதிரி இருக்கும். கூடவே தான் இருக்கும். ஆனா பொறாமப்படும். பொறாமன்னா எப்படி? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நல்ல அழகா இருக்கும், உனக்கு ட்ரெஸ் போட்டிருப்ப, அது ரொம்ப குறைஞ்ச விலையில தான் புடவை கட்டி இருப்ப, ஆனா வீட்டுக்காரன் பொறாமப்படுவான். பொறாம பிடிச்ச ஆளு கூட இருந்தா நல்லாவா இருக்கும்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவார்த்தை பாருங்க. கடவுளுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அன்பான தேவ பிள்ளைகளே, 14:30 தேவன் சொல்றாரு, ஆண்டவருடைய மகா கிருபையினாலே தேவ பிள்ளைகளே, எப்படியா? சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு. எல்லாம் கண்களை மூடி கவனம் நோக்கி பார்க்கலாம். தேவ பிள்ளையே, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குற தேவன் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நதி போல இருப்பார். தேவ கிருபை. எத்தனை பேர் தேவ சமூகத்துல எல்லாரும் ஆவியானவரே, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. உன்னதமான தேவனே, உன்னதமான தேவனே. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம், லட்சை உண்டு பண்ணுகிறவரோ எலும்புரிக்கு. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். பொறாமை இருக்குதா? பொறாமை இருக்குதா? கீழ்ப்படியாத ஆவி இருக்குதா? ஆண்டவர் சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு,
உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. ஓ தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதம் குறைபட்டு இருக்கிறத பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. தேவ கிருபை. ஓ அன்பான தேவ பிள்ளைகளை, ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போகல. ஹல்லேலூயா. ராபாலா தாரானா நிர்வாணியா வந்தாவனே, நிர்வாணியா வந்தவனே, நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகினிலே நிரந்தரமோ யாரும் இல்லை. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா, ஒரு விஷ மனம் திரும்பு மகனே. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? போய் சொல்றியா? கிருபையா இருக்குதா? யோசிச்சு பாரு. கர்த்தருடைய பிள்ளையே, உன் மேல இருந்து அசுத்த ஆவிகளை துரத்து. தேவாரா பாலாதா நிர்வாணியா வந்தாவனே, நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகினில நிரந்தரமோ யாரும் இல்லை. உன் பாவம் உன்னை தொடரும் மகனே, உன் பாவம் உன்னை தொடரும் மகனே. ஒரு விஷமனந்திருந்து மகளே, ஒரு விஷமனந்திருந்து மகனே. உன் பாவம் உன்னை தொடரும். கர்த்தருடைய பிள்ளையே, கணவன் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? எப்படி வராரு வீட்டுக்கு? நீ கணவனுக்கு கிரீடமா எலும்புரிக்கியா? யோசிப்பா. என் அன்பு சகோதரா, உன் மனைவிக்கு நீ கிரீடமா இல்ல எலும்புரிக்கியா? உன்னை நீ யோசிப்பா. கர்த்தருடைய பிள்ளையே, என்ன கொண்டு வந்த, என்ன கொண்டு போன? உன் எலும்புகளை நிலமாழ்ந்தான். கர்த்தருடைய நித்தம நடத்தி உன்னை மகா வறட்சான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளாக்கா. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பா. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா, ஒரு விஷமானந்திரும்பு மனிதா, ஒரு விஷமானந்திரும்பு மனிதா. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. ஒரு விஷமனந்திரும்பு. என் அன்பு சகோதரியே, உன் மேல உள்ள கசப்புல நான் சொல்லல, உன் மேல உள்ள வெறுப்புல நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு நம்ம ஜீவன் தப்புமோ தப்பாதோ தெரியாது, நாம நிற்போதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த செய்தி பார்க்கிற என் அன்பு சகோதரியே, நீ படித்திருக்கிறதுனால, ஒருவேளை நீ வெளிதேசத்துல இருக்கிறதுனால, உன் கையின் வருமானம் அதிகமா இருக்கிறதுனால கணவனை நீ தரகுறவா நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. என் அன்பு சகோதரா, உன்னை நம்பி வந்த உன் மனைவிக்கு கடவுளுடைய மகா கிருபையினால நீதான் அடைக்கலம், அரணான கோட்டையா, நீதான் கணவனனும். அதனால அந்த மகளை கடவுளுடைய மகா பெரிய கிருபைனா நீ எலும்புரிக்கியா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே? உன் வாயின் வார்த்தை பொய் சொல்றியா, உண்மை சொல்றியா? கர்த்தருடைய பிள்ளை, உன் புருஷனுக்கு நீ கிரீடமா இருக்கிறியா, எலும்புரிக்கியா இருக்கிறியா? யோசித்துப்பா. நன்றி பரிசுத்தாவியானவர், உடைய மாறாத மகிமையான கரங்களோடு இருக்கு. கெட்ட சத்தியத்தின்படியே எங்களை நடத்து. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பினைக்கு இன்றும் சதாகாலங்கள் அடியுடைய சகல பரிசுத்தவான் கர்த்தர் ஆடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை நித்தமா நடத்துவாராக. ஒவ்வொருவரும் வாழ்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென்.